தற்காலிக மனைவிகள் போட்டால் அதில் சுவராசி இல்லை, அதனால மனைவின்னு போடணும். இப்படி ஈவெண்ட்டு எல்லா பக்கம் நடந்துட்டு தாமா இருக்கு. இது கன்னியாகுமரியிலையும் கலாச்சார அழுத்தம் உள்ள கன்னியாகுமரியில் அது 5 கிராமம். அப்படி யாரும் எந்த குடும்ப பெண்களும் எந்த குடும்ப நபர்களும் கலந்து கொள்ளுகிற ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டே அல்ல. அதான் சார், அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம வாய்ப்பே இல்லை. அதாவது இதற்கு பின்னால் உள்ள நீங்கள் இந்த ஊடகங்கள் பண்ற அயோக்கியத்தனம், இது ஒரு தவறான செய்தி, சார். தவறான செய்தி, எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ற மாதிரி இது மிக தவறான முன்னுதாரணம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டை பற்றி என்ன நினைப்பான், தமிழ்நாட்டை பற்றி இந்த மக்கள் என்ன நினைப்பான்? நான் ஒரு பிரபலமான பத்திரிகை நிறுவனத்தினுடைய முதலாளி அவரோடைய இல்லை, அந்த அம்மா வேறு ஒருவரோடு குடும்பம் நடத்திட்டு இருக்கு. அதை அந்த பத்திரிகை செய்தியை போடுமா? ஊடக நிறுவனருடைய உரிமையாளருடைய மனைவி ஓடி போய் விட்டால் செய்தி போடுமா? யாரோடு ஓடி போய் விட்டார், எப்போ ஓடி போய்விட்டார், எங்கே ஓடி போய் விட்டார், நான் வேணா சொல்றேன்.